மனசெல்லாம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போலாம். சத்யா வானதியோட போட்டோவை பார்த்துட்டு, என்னக்கா மாமாவோட போட்டோவை நீயே வச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. மாமாவை தானே நான் விரும்புறேன்னு சொல்றாங்க வானதி. அக்கா என்னக்கா சொல்ற, அப்ப கரிகால் மாமாவை நீ விரும்பலையாங்கிறாங்க. எனக்கு கரிகால் மாமாவை பிடிக்காது, எனக்கு அருள் மாமாவை தான் பிடிக்கும், அவரை தான் கட்டிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசையா இருந்தேன். என்னோட ஆசைகள் எல்லாம் எல்லாமே நொறுங்கிடுச்சு, என்னோட விருப்பத்தை யாருமே கேட்கலன்னு அழுகிறாங்க வானதி. உன்னோட ஆசைகள் என்னங்கிறத கரிகாலன் மாமா கிட்ட நீ சொல்ல வேண்டியதானக்கா. நீ அருள் மாமாவை தான் விரும்புற, அருள் மாமாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ சொல்லிட வேண்டியதானே. கரிகால மாமா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறதா நினைச்சு எவ்வளவு ஆசை கனவுகளோட இருக்கு. நீ மனசுல அருள் மாமாவை நினைச்சிட்டு கரிகால மாமாவை நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்குவ? உண்மை என்னங்கிறத நீ மாமா கிட்ட சொன்னீன்னா கண்டிப்பா மாமா புரிஞ்சுக்குங்கக்கா, சொல்லுக்கா சொல்லுக்கான்னு சொல்லிட்டு இருக்கா சத்யா. என்னை எப்படி சொல்ற, இப்பதான் கரிகால மாமா என்னை நேசிக்கிறாரு, எவ்வளவு ஆசைகளை வளர்த்துட்டு இருக்கிற மாமா கிட்ட நான் எப்படி போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவேன்னு அழுகுறாங்க வானதி. என்னோட மனசுல என்ன இருக்குதுன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடியே மாமா அதனோட மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லிடுச்சு சத்யா. அதனோட வாழ்க்கையில நான் தான் சந்தோஷம்னு சொல்லுது, அதனோட மனசு முழுக்க நான் தான் இருக்கிறதா என்கிட்ட தானே சொல்லிடுச்சு. நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை, நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்ற மாமா கிட்ட போய் நான் என்னத்த சொல்லுவேன்னு அழுகுறாங்க வானதி. முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்காக கல்யாணி அருளை கூட்டிட்டு போயிருக்காங்க. அருள், நந்தினி, சுப்புலட்சுமி இவங்க எல்லாரும் புடவை கடைக்கு போயிருக்காங்க. அங்க போய் புடவை காஸ்ட்லியான விலையில கல்யாணி எடுக்கிறாங்க. அருள், இந்த புடவை நல்லா இருக்கா அப்படின்னு அருள் கிட்ட கேட்கறாங்க. இது சூப்பரா இருக்குமா அப்படிங்கிறாங்க அருள். நந்தினி, இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்டதும் நந்தினியும் நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த பக்கமா சுப்புலட்சுமி பார்த்துட்டு, அண்ணி இவ்வளவு விலையில எல்லாம் வேண்டாம்னு சொல்றாங்க. என் பையனுக்கு வரப்போற பொண்டாட்டிக்கு நான் எவ்வளவு விலையில எடுத்தா உங்களுக்கு என்ன? தகுதியும் தரமும் இல்லாத நீங்க எல்லாம் இதை பத்தி பேசக்கூடாது. மருமகளா வரப்போறவளுக்கு என்ன விலையில எடுத்தா தகுதியா இருக்கும்னு எனக்கு தெரியுங்கிறாங்க கல்யாணி. நந்தினி, அம்மா எடுத்திருக்கிற புடவையும் டிசைனும் நல்லா இருக்குதுல்லன்னு அருள் கேட்கறாங்க. நல்லா இருக்குது, ஆனா அந்த புடவையை விட எனக்கு இந்த புடவை தான் பிடிச்சிருக்குன்னு சுப்புலட்சுமி எடுத்து வச்ச புடவையை காட்டுறாங்க. நந்தினி, என்னவோ அம்மா எடுத்து செலக்ஷன் பண்ணி வச்சிருக்கிற இந்த புடவையில இருக்கிற டிசைன், கலர் மேட்சிங் இது எல்லாமே உன் கலருக்கு இதுதான் செட் ஆகும்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க அருள். அருள், புடவையை கட்டிக்க போறது நான் தானே, எனக்கு பிடிச்சது தானே நான் எடுக்க முடியும் அப்படின்னு நந்தினி கேட்கவும் அருள் எதுவும் பேசாம நிக்கிறாங்க. இந்த பக்கமா கல்யாணி இன்னும் கல்யாணம் கூட ஆகல, அதுக்குள்ள எவ்வளவு திமிரா என் பையன் கிட்ட நடந்துக்கிட்டா, அதுவும் ஏன் முன்னாடியே. இவளை இப்படியே விடக்கூடாது, ஆரம்பத்திலேயே கண்டிச்சு வைக்கணும்னு நினைக்கிறாங்க கல்யாணி. அருள் நந்தினிக்கு ஏற்ற மாதிரி, சரிம்மா நந்தினிக்கு எது பிடிச்சதோ அதையே எடுத்துடலாங்கிறாங்க. இது நம்ம காசு போட்டு எடுத்து கொடுக்குற புடவை, நாம எதை சொல்றோமோ அதை தான் அவங்க கட்டணும். நான் ஒன்னும் கம்மி ரேட்ல எடுக்கலையே, எச்சு விலையில தானே பார்த்து எடுத்திருக்கேன். என்ன அருள் ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க, அவ பேச்சையே இப்பவே கேட்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னதும் அருள் ரெண்டு பக்கம் முழிக்கிறாங்க. லட்சுமி யோசிக்கிறாங்க, நம்மனால எதுக்கு வீண் பிரச்சனை, சரி அவங்க அம்மாவுக்கு எது பிடிச்சதோ அதையே எடுக்கட்டும் விட்டு நந்தினிங்கிறாங்க. நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எடுக்கணுங்கிறாங்க நந்தினி. அங்க சுந்தர வராங்க. என்ன நந்தினி, உனக்கு பிடிச்ச புடவையா நீ எடுத்துக்கோங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு வரப்போற மருமகளுக்கு எப்படி புடவை எடுக்கணுமோ அப்படி நான் எடுத்து வச்சுட்டேன்னு சொல்றாங்க கல்யாணி. ஓ அப்படியா, சரி நந்தினி, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒண்ணு, அத்தைக்கு பிடிச்ச மாதிரி ஒண்ணு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க சுந்தரம். எதுக்குன்னு ஏதோ ஒண்ணு போதும்னு சுப்புலட்சுமி சொல்றாங்க. சுப்புலட்சுமி, கல்யாணம்னா கலையா இருக்கணும், யாராருக்கு என்ன பிடிச்சதோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம், என்ன காசு பணம் கொஞ்சம் கூட மேல வரப்போகுது, இருந்துட்டு போகட்டுமே, நான் பாத்துக்கிறேன், நீ விட. கல்யாணிக்கு பிடிச்ச மாதிரி ஒண்ணு, நந்தினிக்கு பிடிச்ச மாதிரி ஒண்ணு இருக்கட்டுமே, கல்யாண விஷயத்துல கலையா இருக்கணும், யாரும் எதுக்கும் சங்கடப்படக்கூடாது, சரியா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன் விடு சுப்பு. இப்படி துணிக்கடையில சொல்லி சமாதானம் பண்ணி எப்படியோ எல்லாத்துக்கும் துணிமணி எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. கரிகாலன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும்னு நினைச்சுக்கிட்டு சத்யாவும் வானதியும் போயிருக்காங்க. வானதியை பார்த்த கரிகாலன் தலகால் புரியாம வா வானதி அப்படின்னு தன் அன்பு காதல அப்படியே மலையா பொழியறாங்க. புரிஞ்சுக்கிட்ட வானதினால தன் காதலை சொல்லவும் முடியல, கரிகாலனை ஒதுக்கவும் முடியல. என்ன செய்ய போறாங்கன்னு நாளை பார்க்கலாம்.